ஹாய் ஒருவன் 12th மேக்ஸுக்கு 5 மார்க் 7மே எழுதுறதுக்கு வீடியோவும் போட்டிருக்கேன். 5 மார்க் எளிமையாக 7 எழுதுறதுக்கு ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு நான் அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. 7 5 மார்க்கும் ரொம்ப வீக்காக இருக்கிற பசங்க 7 5 மார்க் எப்படி அணுகலாம் அப்படின்னு போட்டிருப்பேன். யாருக்கு உபயோகமாக இருக்குது, ரொம்ப முடியாதவங்களுக்கு உபயோகமாக இருக்குது. அதே மாதிரி 2 மார்க் 3 மார்க் 7 எழுதுறதுக்கு ஏன்னா எவ்வளோ கஷ்டம். 7 எழுதுறதுக்கு 12 சாப்டர் படிக்கணும், ரொம்ப கஷ்டம். நிறைய சம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பிளானோட படித்தோம்னா ஈஸியாக முடிச்சிடலாம். February மாதம் கூட ஸ்டார்ட் பண்ண கூட முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு சாப்டரில் எவ்வளோ 2 மார்க் 3 மார்க் கேட்குறாங்கன்னா, அப்புறம் சாப்டர் வாரியாக என்னெல்லாம் 2 மார்க் 3 மார்க் பார்க்கலான்னு சொல்கிறேன். கொஸ்டின் வைஸ் சொல்ல மாட்டேன். நான் ஆல்ரெடி போட்டாச்சு 2 மார்க் 3 மார்க் வீடியோ, அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஆல்ரெடி மேக்ஸுக்கு 90 out of 90 ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோலேயே 5 மார்க்கும் இருக்கும், 2 மார்க்கும் இருக்கும், 3 மார்க்கும் இருக்கும். அந்த வீடியோ நான் வைக்கிறேன், அதில் நீ எல்லாமே பார்த்துக்கோ. ஓகே. ஸோ அப்போ 2 மார்க் 3 மார்க் அதில் ரெஃபர் பண்ணி மார்க் பண்ணுவோம். ஸோ இதில் எல்லாம் படிக்க சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ என்ன டாப்பிக்கில் நான் கவர் பண்ண சொல்லணும், அந்த டாப்பிக்கில் நீ அந்தந்த சம் கவர் பண்ணிடணும். உதாரணத்துக்கு டாப்பிக்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷனில் கவர் பண்ணணும், ரேங்க்கில் பார்க்கணும், ஒர்க் டன் டார்க்கில் 6.1 பார்க்கணும், எல்ஹாபிட்டால் ரூல் பார்க்கணும், அப்படி சொல்லுவேன். அதை புரிஞ்சுக்கிட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இம்பார்ட்டன்ஸ் சம் கொடுத்துட்டேன். ஸோ அந்த டாப்பிக்கில் என்ன இம்பார்ட்டண்ட்டோ அதை படிச்சுக்கோங்க. தெளிவாக புரியுதா? ஓகே. அப்போ இதில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் புரியும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணுங்கள். கீழே இந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். 7 2 மார்க் 7 3 மார்க் எழுத முடியும். கம்பல்சரி இல்லாமல் 6 எழுதுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி வரும்னு பார்க்கலாம் இந்த வருஷம். சாப்டர் 1 2 மார்க் 3 மார்க் கண்டிப்பாக ஒன்று வந்துடுது. கடந்த 2-3 வருஷமும் அப்படி தான் வந்துட்டுருக்கு. சில டைம் 2 மார்க் வராமல் 2-3 மார்க் கேட்குறாங்க, அது இன்னும் லக்கு. பார்க்கலாம். சாப்டர் 2ல் கன்ஃபார்மாக ஒரு 2 மார்க் 3 மார்க் வந்துடும். ஏன் பாக்ஸ் பண்ணியிருக்கேன்னா, நான் பாக்ஸ் பண்ணியிருக்க சாப்டர்லாம் ரொம்ப ஈஸி. அந்த சாப்டர்லையாவது நீ படிச்சினாலே 6 2 மார்க் 6 3 மார்க் அசால்ட்டாக எழுதிட்டு போயிடலாம். கம்பல்சரி வேணும்னா மீதி இருக்க சாப்டர்ஸும் நீ படிக்கணும். ஓகே, சரி. சாப்டர் 3 வரும் வராதுங்கிற மாதிரி இப்போ 5 மார்க் சாப்டர் 3ல் வரலான்னா 2மே வரும். ஒருவேளை 5 மார்க் சாப்டர் 3ல் கேட்டுட்டாங்கன்னா 2 மார்க் வந்துச்சுன்னா 3 மார்க் வராது, 3 மார்க் வந்துச்சுன்னா 2 மார்க் வராது. சாப்டர் 4ல் 2மே கேட்க வாய்ப்பு இருக்குது. சாப்டர் 5ல் அதே மாதிரி தான். 2 மார்க் வந்தால் 3 மார்க் வராது, 3 மார்க் வந்தால் 2 மார்க் வராது, ஏதோ ஒன்று தான் வரும். அடுத்த சாப்டர் 6ல் 2மே வரும், 2 மார்க் 3 மார்க். சாப்டர் 7லேயும் 2மே வரும். சாப்டர் 8 ஈஸியான சாப்டர், அதுலேயும் கண்டிப்பாக ஒரு 2 மார்க் 3 மார்க் வந்துடும். சாப்டர் 9 கஷ்டமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் ஈஸி தான், அதுலேயும் நான் சொல்கிறேன் ஒரு 2 மார்க் 3 மார்க் வந்துடும். சாப்டர் 10ல் அப்படி தான். ஏன்னா அதுலேயும் 2 5 மார்க் கேட்குறனால அப்படி எல்லா ரீசனில் எப்படி வேணாலும் கேட்கலாம். 10th சாப்டர்லேயும் ஒரு 2 மார்க் வந்தால் 3 மார்க் வராது, 3 மார்க் வந்தால் 2 மார்க் வராது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாப்டர் 11 கண்டிப்பாக 2மே வந்துடும், நல்லா படிச்சுக்கோங்க. சாப்டர் 12ல் 3 மார்க் மட்டும்தான் வரும். ஒருவேளை 3 மார்க்கே கேட்கலாம், 2 மார்க் மட்டும்தான் வரும். லக் இருந்தால் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வரலாம். ஏன்னா என்னோடய கணிப்பு கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு 5 மார்க்கில் ஒரு ட்ரூத் டேபிள் திரும்ப இந்த வருஷம் கேட்டுருவாங்க. ரொம்ப ஈஸியாக அந்த செட் பண்ணணும், அது அந்த ஒரு மோட்டிவில் ஒரு 5 மார்க் மட்டும், ஒரு 5 மார்க் மட்டும் ஒரு டஃப் கொடுக்கலாமோன்னு தோணுது. அதனால் மேபி ஒரு 5 மார்க் வந்தால் இங்கே ஒரு 3 மார்க் வரும். சார் 5 மார்க்கே வரலான்னா 12th சாப்டரில் 2 மார்க் 3 மார்க் கன்ஃபார்மாக வரும். ஸோ அதனால் நான் சொல்லக்கூடிய சாப்டர்ஸில் 2 மார்க் 3 மார்க் படிச்சினாலே 6 எழுதிடலாம். மீதி இருக்கிற 3 சாப்டர்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஷ்டப்பட்டு நீங்கள் படிக்கணும்னு என்னெல்லாம் படிக்கணும்னு நான் சொல்கிறேன். அப்படியே லைன் பை லைன் பாருங்கள், சாப்டர் வைஸ் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ சண்டை படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே படிங்க. ஓகே. சாப்டர் 1ல் எல்லாமே நீங்கள் பார்க்கணும். அட்ஜாயிண்ட் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது, அஜ்ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு அஜ்ஏ அந்த ப்ரூவ் பண்ணுறது, காஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி ஒரு சம் இருக்கும், அது பார்க்கணும். எக்ஸாம்பிள்லேயும் ஆர்த்தோகோனல் சம் பார்க்கணும். எக்ஸாம்பிள் எல்லாமே பார்க்குறது நல்லது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் எக்ஸசைஸில் கண்டிப்பாக ஒரு சம் இருக்குது. 1.2ல் மைனர் மெத்தடு, ரோ ரிடக்ஷன் மெத்தட் பார்த்துக்கோங்க. காஸ் ஜார்டானில் அந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. 1.3ல் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷனில் அந்த குட்டி சம் பார்க்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 1.4ல் கிராமர் ரோவில் ஃபஸ்ட் 2 சம் பார்க்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா 2.1லேருந்து 2.8 வரைக்கும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எல்லாமே பார்க்கணும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இதில் ஒரு 2 மார்க் 3 மார்க் கேட்குறாங்க. அதிகபட்சம் எங்கேருந்து கேட்குறாங்கன்னா 2.1லேருந்து 2.5 வரைக்கும் ஒரு எக்ஸசைஸை கவர் பண்ணிடுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 5 எக்ஸசைஸ் நல்லா படிச்சிட்டிங்கனாலே 2.678ல் நான் கொடுத்த சம்ஸ் கம்மி தான், முடிச்சிடலாம். ஓகேவா? 3rd சாப்டரில் 3.1லையும் கேட்குறாங்க. எக்ஸசைஸ்னால் எக்ஸசைஸ் மட்டும் பார்க்கக்கூடாது, எக்ஸாம்பிளும் சேர்த்து பார்க்கணும். எக்ஸசைஸ் மட்டும் எழுதியிருக்காரு, எக்ஸசைஸை மட்டும் பார்ப்போம்ல, எக்ஸாம்பிளும் சேர்த்து பார்க்கணும். ஓகே. அந்த எக்ஸசைஸில் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கல, பிடிஎஃப் இருக்குல்ல, அந்த இம்பார்ட்டன்ட் எடுத்து மார்க் பண்ணுங்கள். பார்த்து வச்சுக்கோங்க. சாப்டர் 3ல் 3.1 படித்து தான் ஆகணும். 3.2 எல்லாமே ஈஸி. எக்ஸாம்பிளோட 3.3 ஈஸி தான், நான் கொடுத்தது மட்டும். 3.5ல் ஃபஸ்ட் ஒன் மட்டும் போதும். 3.6ல் ஈஸி தான். 3rd சாப்டர் இருக்கிறதுல ஈஸி, ட்ரை பண்ணி முடிச்சிடலாம். 4th சாப்டர் வேல்யூ கண்டுபிடிக்கிறது அதிகமாக கேட்பாங்க. வேல்யூனா இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் √3,
cos inverse of 7π/6, sin of sin inverse of 5π/6. இந்த மாதிரி வேல்யூ கண்டுபிடிக்கிறது சைன்லேருந்து டேன் வரைக்கும் 4.1லேருந்து 4.3 வரைக்கும் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் டொமைன் கண்டுபிடிக்கிறது முடிஞ்சால் பாருங்கள். அப்புறம் மெயினாக அந்த 4.1 4.2ல் நிறைய கவனம் செலுத்துங்க. இந்த வருஷம் அதுலேருந்து தான் கேள்வி வரக்கு வாய்ப்பு இருக்குது. 4.4ல் உங்களுக்கு அந்த எக்ஸசைஸில் செகண்ட் சம்மும் எக்ஸாம்பிளில் வந்து லாஸ்ட் 3 சம் பார்க்குறது நல்லது. 4.5ல் இந்த பேஸ் சம் இருக்குல்ல, tan inverse of x + y 1 - xy, அந்த ஃபார்முலா பேஸில் ப்ரூஃப் சம் கேட்பாங்க, வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. சாப்டர் 5ல் 5.1 5.2ல் நீங்கள் பார்த்தே தான் அவங்க நல்லா படிக்கிறவங்க. சென்டர் ரேடியஸ், டயாமீட்டர், டேஞ்சன்ட் நார்மல், அதுக்கப்புறம் அந்த பேஸ் படி தான் சம்மு கேட்குறாங்க, வேறு எதுவும் பெருசாக இல்லை. 5.2ல் வந்து பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா, ஈக்குவேஷன் கண்டுபிடின்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸசைஸில் வந்து நம்ம என்னெல்லாம் சம் பார்க்கணும்னு நான் கொடுத்துட்டேன். எக்ஸாம்பிள் இருக்கிறத ஒரு 5 எக்ஸாம்பிள் பார்த்துக்க. 5.4ல் 3 சம் இருக்குது, பார்த்தாகணும். 5.5ல் எக்ஸாம்பிள் அந்த சன்னு, எர்த்து, கான்கிரீட் பிரிட்ஜு, கம்யூனிகேஷன் ஆண்டனா, கிட்னி ஸ்டோனு, இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் அவங்க 3 மார்க்கில் கூட இன்வால்வ் பண்ணுறாங்க. ஸோ 5th சாப்டரில் இப்படி தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 6th சாப்டர் ஒர்க் டன் டார்க்கில் இந்த வருஷம் கண்டிப்பாக ஒன்று வருது. நான் வருதுன்னு சொன்னால் அட்லீஸ்ட் வீக்ஸ் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 6.1ல் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் பார்த்து கோப்ளானர் பேரலோ பைப்பு ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் படிக்கலாம், அதுலேயும் நீங்கள் பார்த்துருங்க. 6.3ல் எல்லா சம் பார்க்குறது நல்லது. நான் கொடுத்ததையாவது பாருங்கள். ப்ரூஃப் சம்ஸ் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. 6.4ல் லைன்ஸில் இது வரைக்கும் நடந்த பப்ளிக்கில் 2 பப்ளிக்கில் வந்து லைன்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் ஆங்கிள் பிட்வீன் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸ். ஸோ அதனால் இந்த எக்ஸசைஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6.5 வேண்டாம். 6.6ல் வந்து பார்த்திங்கன்னா சமீபமாக நடந்த ஜூலையில் கேட்டிருக்கனால கன்ஃபார்மாக அதுலேருந்து ஒரு 2 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் எக்ஸாம்பிளையாவது பார்த்துட்டு போங்க, மாடல் வச்சு எழுதிடலாம். 6.9ல் ஆங்கிள் பிட்வீன் லைன் பிளேன், 2 பிளேன், அது மட்டும் பார்த்தா போதும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரலல் லைன்ஸ், அது மட்டும் பார்த்தா போதும். அவ்வளோதான் 6th சாப்டர். 7th சாப்டர் 7.1ல் நமக்கு அந்த 5வது 6வது அந்த சம்மு, எக்ஸாம்பிள் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு 7.2 7.3 7.4 எக்ஸாம்பிள் இதெல்லாம் பார்த்தா போதும். 7.2ல் டேஞ்சன்ட் நார்மல் அந்த ஃபஸ்ட்டு 3 சம் இருக்கும். 5th ஃபஸ்ட் 2 சப்டிவிஷன். இந்த டேஞ்சன்ட் நார்மல் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக 7.2லேருந்து ஒன்று கேட்குறாங்க. 7.3 ரோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சம் ரோல்ஸ் தியரம் ஃபெயில்ஸ், அதையாவது பார்த்துருப்போங்க. 7.4ல் மெக்லாரன் சீரீஸில் இந்த வருஷம் கேட்குறக்கு கம்மியாக வாய்ப்பு இருக்குது. டெய்லர் கேட்டதுனால மெக்லாரன் கேட்குறக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் மெக்லாரன் வந்து ஒரு கண்ணு வச்சுக்கோங்க, அந்த ஃபார்முலாலாம் படித்து சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. 7.4ல் எல்லா பீட்டாலில் குட்டி குட்டி சம்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 7 சம் இருக்கும். எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு ஒரு 6 சம் இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 7.40 7.41 42 நினைக்கிறேன். அந்த சம்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கோங்க. இந்த எல்லா பீட்டால் ரூல் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன சம்ஸ் எல்லாம், இந்த குட்டி குட்டி சம்ஸ் எல்லாம் 2 மார்க்கில் நல்லா பார்த்துக்கோ, கன்ஃபார்மாக கேட்பாங்க. 7.6ல் ஃபஸ்ட்டு 3 எக்ஸாம்பிள் மட்டுமாவது பாருங்கள், இன்க்ரீஸ் டிக்ரீஸில். 7.8ல் ஃபஸ்ட்டு 3 சம், அது இம்பார்ட்டன்ட், தவிர்க்கவே முடியாது. ஸோ உங்களுக்கு 7th சாப்டர் பாருங்களேன், பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒன்றுமே கிடையாது. எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹார்ஸில் முடிச்சிடலாம். 8th சாப்டர் இருக்கிறதுலே ஒரு மொக்க சாப்டர் இது தான். ஸோ இதில் ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் கண்டிப்பாக வந்துடும். 8.1 8.2 8.1ல் எல்லாமே பார்க்க முடியலன்னா இந்த செகண்ட் சம் பாரு, லாஸ்ட் 2 சம் பாரு. 8.2ல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் 2 இருக்குது, லாஸ்ட் 2 பார்த்துக்க. எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம், அதுக்கப்புறம் 4வது சம், 5வது 6வது 7வது, லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஒரு சம் இருக்குது சர்க்குலர் பிளேட்டுன்னு, அது பார்த்துக்க. அண்ட் 8.4ல் 3rd 4th 8.5 ஃபுல்லாக பார்க்கறது நல்லது, 4 சம் தான் இருக்குது. 8.7ல் ஹோமோஜினிஸாக இல்லைன்னு செக் பண்ணுறது ஈஸி தான். சாப்டர் 9 ஒமிட் பண்ணுற ஒரு சாப்டரு, பட் ஆனால் நல்லா படிக்கிறவங்க மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. படிக்க முடியாதவங்க நான் ஒன்று சொல்கிறேன், அது மட்டும் பாருங்கள். 9.3ல் எல்லா எக்ஸாம்பிளும் அந்த குட்டி குட்டி எக்ஸாம்பிள் பார்க்கணும். 9.3ல் வந்து செகண்டில் 10th சம் பார்க்கணும். படிக்க முடியாத பசங்க இதை மட்டும் பாருங்கள், ஏன்னா இந்த சம் ரிப்பீட்டு. ரெண்டாவது எக்ஸாம்பிள் 9.26 9.29 படிக்காமல் போயிடாத, கன்ஃபார்மாக இதுலேருந்து ஒரு 3 மார்க்கோ 5 மார்க்கோ கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த 3 சம்மில் ஏதோ ஒரு சம் கேட்க வாய்ப்பு இருக்குது, படிச்சுக்கோ. ஆனால் அதர்ஸ் நல்லா படிக்கிறவங்க எல்லாமே படிங்க. 9.5ல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் சம்ஸ் ரொம்ப முக்கியம் கூட, கன்ஃபார்மாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. 2 எக்ஸாம்பிள் இருக்குது, பார்த்துரு. 9.6ல் ஃபஸ்ட்டு சம்மாவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போ. யாரை சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப முடியாதவங்கள. ஸோ நல்லா படிக்கிறவங்க எல்லாமே பாரு, எக்ஸாம்பிள் எல்லாமே பாரு, எக்ஸசைஸில் ஃபஸ்ட் 2 சம் பாரு. ஸோ நான் சொல்லிட்டு இன்டெக்ரலில் முடியாத பசங்களுக்கு என்ன பண்ணணும், முடிகிற பசங்களுக்கு என்ன பண்ணணும். 10th சாப்டர் ஃபுல்லாக பார்க்குறது நல்லது, ஏன்னா ஈஸியான சாப்டர் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. 10.1 10.2 ஆர்டர் டிகிரி அண்ட் 2வது எக்ஸசைஸ் ஈஸி. 10.3ல் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டில் இந்த ஃபேமிலி கர்வ்ஸில் நான் கொடுத்ததே 6 சம்மு. அந்த 6 சம்மை பார்த்தீங்கன்னா ஒரு 3 மார்க் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 10.4ல் நான் இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள், அந்த எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் மட்டும் பார்த்தா போதும், அதுலேயும் சம் வரும்.
10.5ல் 4th ஃபஸ்ட்டு. ஸோ 10.4ல் நான் சொல்லக்கூடிய இங்கே இருக்க சம்ஸ் பார்த்துருங்க. 10.5ல் வந்து பார்த்தீங்கன்னா 4th ஃபஸ்ட்டு 5 சப்டிவிஷன். எக்ஸாம்பிள் 10.1 10th சாப்டர் குட்டி சாப்டர், பார்க்க தான் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். படிச்சிங்கன்னா லக்கு அவ்வளோ ஈஸி. அடிக்கடி இந்த ஃபேமிலி ஆர்பிட்டரி எலிமினேட்டிங் கான்ஸ்டன்ட் சம்மில் அடிக்கடி ஏதோ ஒரு சம் வந்துட்டுருக்கும் பாருங்கள். ஸோ இருந்தாலும் நான் சொன்னது எல்லாமே பார்த்துக்கோங்க. 11th சாப்டர் குட்டி சாப்டர், பார்க்க தான் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸி. 11.1ல் 4 நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம்மும் சேர்த்து பார்த்துக்கோ. 11.2ல் இந்த சம்ஸாக ஒரு கண்ணு வச்சுக்கோ, ரொம்ப ஈஸி. 11.3ல் இந்த கேக் கண்டுபிடிக்கும். இந்த 11th சாப்டரில் 1 டப்பா கொடுத்து அந்த கேக் கண்டுபிடிக்க சொல்லுவோம், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி. ஸோ இல்லைனா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இன்டர்வல் கொடுத்து இன்டெகிரல் போட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி கேக் கண்டுபிடிக்க சொல்லுவோம். இது ஏதோ வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பேஸ் சம் தான் இங்கே கொடுத்துருக்கேன். 11.4ல் இந்த 3 சம், 11.5ல் இந்த 5 சம். ஸோ பாருங்க குட்டி சாப்டர், இதெல்லாம் நீங்கள் விடவே கூடாது. அடுத்த 12th சாப்டரில் இருக்கக்கூடிய சம்ஸே இவ்வளோ தான். 12.1ல் இதையும் ஒழுக்கமாக பார்த்துட்டு போய் இதில் அது பார்க்க மாட்டேன் இது பார்க்க மாட்டேன் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு முக்கியமான சாப்டர் தீரம் நம்பர் 12.1 12.2 பார்த்து ட்ரூத் டேபிள் பார்த்து. சரிங்க சார் 12 சாப்டருமே சொல்லிட்டீங்க, இப்போ ரொம்ப வீக்காக இருக்கேன், எனக்கு 6 எழுத வேண்டாம், ஒரு 4 2 மார்க் 4 3 மார்க் எழுதுற மாதிரி எனக்கு நச்சுன்னு சொல்லுங்க சார். நான் உனக்கு ஒரே ஒரு ஐடியா கொடுக்குறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2020 2025 முடி எடுத்துக்க. தெய்வாவோ இல்லை ஏதோ ஒரு பப்ளிகேஷன் வாங்கு, கொஸ்டின் பேங்க் வாங்கிட்டு இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாமில் இருக்கக்கூடிய எல்லா சாப்டரும் 2 மார்க் 3 மார்க்கு ஒர்க் அவுட் பண்ணு. கன்ஃபார்மாக சொல்கிறேன், 4 2 மார்க் 4 3 மார்க் ஒன்றால் கன்ஃபார்மாக எழுத முடியும், அடித்து சொல்ல முடியும் நான். ஓகேவா? குறைஞ்சது 3 4 இல்லைன்னா 4 3 அப்படி கூட எழுதலாம். இல்லை அப்படின்னா இங்கே டிக் பண்ணியிருக்க பார்த்தியா, சாப்டர் 1 சாப்டர் 2 7 8 10 11 12 இதெல்லாம் ஈஸியாக படிக்கக்கூடிய சாப்டர், புரியக்கூடிய சாப்டர். இப்போ நீங்கள் ஏதாவது வீடியோஸ் போட்டு படித்தாலோ இல்லை இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் ட்ரை பண்ணால் கூட இது ஈஸியாக நான் கொடுத்த சம், நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்த சம்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களால் 4 2 மார்க் 4 3 மார்க் மேலே எழுத முடியும். ஆனால் நான் கம்மியாகவே சொல்கிறேன். ஆனால் அந்த டப்பா போட்ட சாப்டர் எல்லாமே நீங்கள் படிக்கணும், என்னோட எண்ணம் அதுதான். நான் வந்து ரொம்ப முடியாதவங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன் அந்த டிக் பண்ணது. அண்ட் அதர்ஸ் கம்பல்சரி வேணும்னா நீங்கள் எல்லா சாப்டரும் கான்செப்ட் புரிஞ்சுட்டு எல்லா சாப்டருமே ஒர்க் அவுட் பண்ணி ஆகும். தான் மேட்ரு. 2 மார்க் 3 மார்க் கன்ஃபார்மாக உங்களால் எல்லாமே எழுத முடியும். கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 2 மார்க் 6 3 மார்க் எழுதணும் அப்படின்னா கன்ஃபார்மாக முடியும். பட் 7ங்கிறப்போ கம்பல்சரியில் நீங்கள் வந்து கான்சியஸாக எல்லா சாப்டரோட 2 மார்க் 3 மார்க்கும் படிக்கும். அண்ட் அடுத்த வீடியோட கெமிஸ்ட்ரியோட ப்ளூ பிரிண்ட் அண்ட் கெமிஸ்ட்ரியோட வெயிட்டேஜ் ஆஃப் சாப்டர்ஸ் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ கெமிஸ்ட்ரி பற்றி உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சுட்டு எப்படி படிக்கணும் ஈஸியாக ஒரு வாரம் இருந்தாலே கெமிஸ்ட்ரி ரிவிஷன் பண்ணி அந்த மாதிரி நான் கொடுக்குறேன். கன்ஃபார்மாக உங்களால் படிக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோட அந்த கெமிஸ்ட்ரி வரும், நைட்டு வரும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா நாளைக்கு வந்துடும். ஸோ மேக்ஸில் 2 மார்க் 3 மார்க் இனிமேல் டவுட்டு அது கஷ்டம்னே சொல்லக்கூடாது. ஈஸியாக உட்காந்து படிங்க. பிளான் உங்களுக்கு கிடச்சிச்சு, இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டேன், அதை வச்சு ரெஃபர் பண்ணி படிங்க. தட்ஸ் இட். ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் உபயோகமாக வரும். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.